வெல்கம் டு சேனல் டோனோ விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸின் ஹெச்எம்டி. இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 2020 சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அவங்க யாராச்சும் ரெகுலேஷன் 2017 படித்து அறிய வச்சுருந்தாலும் அவங்களும் நம்ம வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். இது இப்போ நம்ம பார்க்குற எல்லா டாபிக்ஸுமே நோட்ஸும் இருக்குது. அதை பற்றி என்னன்றதை நம்ம வீடியோட எண்டில் பார்க்கலாம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனோ விகாஷ். ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். சப்ஜெக்ட் கோட் ME 3691. ரெகுலேஷன் 17 படித்தாலும் அவங்களும் நம்ம டாபிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். இந்த டாபிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் கதிரவன் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தவங்க கதிரவன் சார் தான். தேங்க்ஸ் டு கதிரவன் சார். இப்போ யூனிட் 1 அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். யூனிட் 1ஓட டைட்டில் வந்து கண்டக்ஷன். இந்த கண்டக்ஷனில் நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டிய ஒரு டாபிக் வந்து டெரிவேஷன் கண்டிப்பாக படிக்கணும். ஜென்ரல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் இன் கார்ட்டீசியன் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படி டெரிவேஷன் படிக்கணும். இது 30 மார்க்கில் கேட்கலாம். கம்பல்சரி டெரிவேஷன் படிக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்த ப்ராப்ளம்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த மேலே எல்லா டாஃபையும் கண்டிப்பாக படிக்கணும். அதாவது எதிராளர் சாய்ஸில் ஒன்று ஃபின்ஸ் கேட்கலாம், இல்லை எதிராளர் சாய்ஸில் மேலே டாபிக் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஃபின்ஸ் படிக்கலை அப்படின்னா என்னென்ன டாபிக் படிக்கணும்னா காம்போசிட் வால் படிக்கணும், அப்புறம் டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் படிக்கணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஜென்ரேஷன் சம்டைம்ஸ் கேட்கலாம். அதேமாதிரி காம்போசிட் வால் இன் சிலிண்டர் கேட்கலாம். இப்போ நம்ம டெரிவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்ஸில் சொன்னோம் இல்லையா, நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் 3 10 வரைக்கும் இருக்கும். காம்போசிட் வால் அந்த நோட்ஸில் இருக்கும், அது 14 to 28 வரைக்கும் இருக்கும். டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் படிக்கிறீங்கன்னா 79 to 104 இருக்கும். இது படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக அட்டன் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து வெறும் ஃபின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஃபின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் ஃபின்ஸ்லேருந்து வந்துடும். ஸோ ஃபின்ஸில் வந்து பேஜ் நம்பர் 40 78 வரைக்கும் ஃபின்ஸோட டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக ஃபின்ஸோட டாபிக் அட்டன் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா கம்பல்சரி ஒரு டெரிவேஷன் படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபின்ஸ் டாபிக் பார்க்கணும். இது ரெண்டு மட்டும் படித்தாலே இதுலேருந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் யூனிட் 1லேருந்து. இப்போ நம்ம யூனிட் 2ல கன்வெக்ஷன். இந்த கன்வெக்ஷனில் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், இன்னொன்று ஃப்ரீ கன்வெக்ஷன். எதிராக சேஸில் அப்படி தான் இருக்கும். 12A 12Bயில் ஒன்று ஃபோர்ஸ்டு கேட்பாங்க, இன்னொன்று ஃப்ரீ கேட்பாங்க. இது ரெண்டுமே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஃப்ரீ கன்வெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் வெர்டிகல் சர்ஃபேஸ் ரெண்டு இருக்குது. நீங்கள் ப்ராப்ளமில் வந்து டேரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளமை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது என்ன டைப் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணால் மட்டும் தான் ப்ராப்ளம் கரெக்ட். இல்லைனா இந்த சர்வீஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கிற டிசிஷன் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அவங்க இன்டர்னல் ஃப்ளோ எக்ஸ்டர்னல் ஃப்ளோன்ற டாபிக் படிக்கணும். சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. இப்போ இன்டர்னல் ஃப்ளோ அவங்க படிக்கணும் அப்படின்னா அந்த நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் 123 123 வரைக்கும், சரி 128 வரைக்கும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு 153 160 வரைக்கும் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃப்ளோ அதே மாதிரி தான். பேஜ் நம்பர் 114 123 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 137 152 வரைக்கும். இதே மாதிரியே பார்த்தோம்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அண்ட் வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு நோட்ஸ் வந்து 129 136 வரைக்கும் இருக்கும். இப்போ அடுத்து யூனிட் 3 பார்த்தோம்னா ஃபேஸ் சேஞ்ச் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். இதில் நம்ம 2 டாபிக் கண்டிப்பாக படிக்கணும். ஒன்று பாயிலிங், இன்னொன்று கண்டென்சேஷன். கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சில சமயங்களில் பாயிலிங்லேருந்து வரும், சில இதில் கண்டென்சேஷன் மட்டும் வரும். கண்டிப்பாக 2 டாபிக் படிக்கணும். அப்போ ஏதாச்சும் ஒன்று தான் அட்டன் பண்ண முடியும். இது ஃபஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும். சரி, 2 டாபிக் படிக்கணும். இதில் இப்போ பாயிலிங் படிக்கணும் அப்படின்னா நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 209 217 வரைக்கும் இருக்கும். கண்டென்சேஷன் படிக்கிறதா இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் 199 208 வரைக்கும் இருக்கும். இப்போ ஆப்போசிட் சாய்ஸில் பார்த்தோம்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கும். ஸோ நம்மளோட ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர். நம்ம மேலே பாயிலிங் கண்டென்சேஷன் படிக்கிறத விட ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின் இதில் எதிர்பார்க்கலாம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து. இது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து LMTD மெத்தட், இன்னொன்று வந்து எப்சிலான் NT மெத்தட். இப்போ LMTD மெத்தடை படித்தாங்கன்னா பேஜ் நம்பர் 177 180 வரைக்கும் 89 வரைக்கும் இருக்குது. அப்புறம் எப்சிலான் NT மெத்தட் பார்த்தீங்கன்னா 193 197 வரைக்கும் இருக்குது. இது அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அந்த உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த பாயிலிங் கண்டென்சேஷனை படிக்கிறத விட ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் படித்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். யூனிட் 4 வந்து ரேடியேஷன். இந்த ரேடியேஷனில் பார்த்தோம்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்புறம் ஷேப் ஃபேக்டர் அல்ஜிப்ரான்னு ஒன்று இருக்குது. இதில் ஷேப் ஃபேக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கு, கொஞ்சம் கஷ்டமாக தான், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது 2 டாபிக் படிக்கணும் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரேடியேஷன் படிக்கிறாங்கன்னா அவங்க
218 230 வரைக்கும் பார்த்தா போதும், இந்த டாபிக் கவர் ஆயிரும். ஷேப் ஃபேக்டர் அல்ஜிப்ரா படிக்கிறாங்கன்னா 233 246 வரைக்கும் படிக்கணும். சரிங்களா? இது 30 மார்க் கொஷின். இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ரேடியேஷன் ஷீல்டு. முன்னாடி ஃபின்ஸ் பார்த்த மாதிரி பார்த்தோம்னா இது ரேடியேஷன் ஷீல்டு கம்பல்சரி கொஷின் வரும். இதை மட்டும் படிச்சுன்னா போதும், மேலே டாபிக் படிக்க தேவையில்லை. அப்போ நம்ம அது ரேடியேஷன் ஷீல்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா 247 255 வரைக்கும் படிக்கணும். நம்ம வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்னா சுத்தமாக தொடக்கூடாது அப்படின்னு இல்லை. எந்த காரணத்து கொண்டும் நம்ம சேனலில் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது இல்லை. ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லா சிலபஸையும் படித்தா தான் நமக்கு நல்லது கிடைக்கும், நமக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ரேடியேஷன் ஷீட் நம்ம நல்லா பார்த்துக்கணும். கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி எல்லா டாப்பிக்கும் எல்லா ப்ராப்ளமும் நீ சால்வ் பண்ண மாதிரி பார்த்துக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரேடியேஷன் படிக்க போகிறீங்கன்னா அது கொஞ்சமாச்சும் நீ 2 மார்க் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கணும், ஒரு 4 மார்க் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு போகணும். சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. யூனிட் 5 பார்த்தோம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் யூனிட் 1ல் பார்த்த மாதிரியே ஒரு டெரிவேஷன் கம்பல்சரி படிக்கணும். அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குமோலார் கவுண்டர் டிஃப்யூஷன் அப்படின்னு டெரிவேஷன். ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா டெரிவேஷன் ஒன்று கம்பல்சரி பார்க்கணும். அதே மாதிரி ப்ராப்ளமில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் 2 டாபிக் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, கம்பல்சரி படிக்கணும். இப்போ அடுத்த யூனிட் 5ல் வந்து டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கலாம், அப்படி இல்லைனா கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கலாம். இந்த ரெண்டில் இந்த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஸ் கம்பேர்ட் வித் டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்க போகிறீங்கன்னா பேஜ் நம்பர் 256 274 வரைக்கும் இருக்கும். கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கணும்னா பேஜ் நம்பர் 275 283 வரைக்கும் இருக்கும். அதுமாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி படிக்க வேண்டிய டாப்பிக்கு இது 256 274 வரைக்கும். இந்த டெரிவேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா டெரிவேஷன் ஆக்சுவலாக கொடுக்கல, இந்த பேஜ் நம்ம கொடுக்கல. ஆனால் இந்த டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கூட சேர்ந்து வந்துடும். ஸோ நம்ம இது வரைக்கும் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நோட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கதிரவன் சார் எழுதுன நோட்ஸு, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதில் நிறைய பேஜஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேஜ்லேயும் இங்கே பேஜ் நம்பர் இங்கே போட்டிருப்பாங்க. நம்ம கொடுக்குற பேஜ் நம்பர் இந்த பேஜ் நம்பர் கிடையாது. சரியா? நம்ம பேஜில் ஒவ்வொரு பேப்பரில் இருக்கிற பேஜ் நம்பர் கிடையாது. இந்த பேஜ் நம்பர் இருந்தால் தான் பிடிஎஃப் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிடிஎஃப் நம்பர் வரும் தெரியுமா உங்களுக்கு? இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வரும் பாருங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்பர் வரும். அந்த நம்பர் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த பேஜ் நம்பர் எடுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணேன்னா உங்களுக்கு இங்கே இப்போ பேஜ் நம்பர் 32 தெரியுதா உங்களுக்கு? பேஜ் நம்பர் 32 இந்த ஓரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் 32 அடுத்து 33. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ 32 33 பேஜை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் வர பேஜ் நம்பர், அதாவது நீங்கள் டாக்குமெண்ட்டாக படிப்பீங்க இல்லையா, அதில் வர பேஜ் நம்பர் தான் பார்க்கணும். அதை விட்டு நீங்கள் ஒவ்வொரு பிடிஎஃப்லேயும் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், அதாவது ஒவ்வொரு பேஜ்லேயும் ஹேண்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அதை பார்க்கக்கூடாது. அது என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்பர் 1லேருந்து திருப்பி ஆரம்பிச்சே இருக்கும். அதனால் அந்த நம்பர் ரெஃபரன்ஸ் கிடையாது. ரெஃபரன்ஸ் நம்பருங்கிறது நம்ம இந்த பிடிஎஃப்பில் வர பேஜ் நம்பர் 35th பேஜில் இருக்கும். இதான் ரெஃபரன்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் 5 யூனிட் சேர்த்து யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் 283 பேஜஸ் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கீழே வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரவுண்ட் பண்ண இடத்துல பேஜ் நம்பர் வரும் பாருங்கள். ஸோ 283 பேஜஸ் மொத்தம் இருக்குது. இது யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அடுத்தும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் ஈஸியாக வந்து பாஸ் ஆகலாம். எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியான நோட்ஸு கூட. நீங்கள் இதை வாங்கணும், இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் இருந்தால் நீங்கள் படிங்க. உங்களுக்கு ஒரு நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நோட்ஸை வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கியூஆர் கோடு இங்கே இருக்குது இல்லையா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இதோட கியூஆர் கோடோட லிங்க் வந்தும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 110 ருபீஸ். 110 ருபீஸ். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து விக்னேஷ் கே அப்படின்னு வரும். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் 110 ருபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்க்குற மெயில் ஐடிக்கு vigneshkrish52016 vigneshkrish52016 gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுவீங்க. பேமெண்ட் ரெஃபரன்ஸை மேலே சப்ஜெக்டில் ஹச்எம்டி தெரியுதா, ஹச்எம்டி ரெகுலேஷன் 21 அப்படி மட்டும் நீங்கள் சப்ஜெக்ட் டைப் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெஃபரன்ஸை போடுங்க. உங்களுக்கு அதை எந்த மெயிலில் நீங்கள் ரிப்ளை அதை அனுப்புகிறீங்களோ அதே மெயிலில் ரிப்ளை மெசேஜாக உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்துடும். சரிங்களா? இந்த நோட்ஸை வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பாஸ் ஈஸி நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் டாபிக் புக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் டாப்பிக்கை வந்து எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள், நோட்ஸ் தான் ரெஃபர் பண்ணுங்கள். இது நோட்ஸ் யாருமே இல்லைனா மட்டும் இந்த நோட்ஸ் வந்து மற்றவங்க இல்லைன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.